action. Hi friends, welcome to our channel Real Recycle Bin. என்னடா ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்து வெளில வராரன்னு பார்க்காதீங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ள பார்த்தேன் நிறைய விஷயங்கள் இருக்கு, ஆனா எல்லாமே பழசு. நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் அதாங்க, ஃப்ரிட்ஜ். இந்த குளிர்சாதன பெட்டி நம்மளுடைய பழக்க வழக்கம், நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம், அன்றாட பழக்க வழக்கம் இதில் மிகப்பெரிய ஒரு மைல்கல் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு. எப்படி ஹிஸ்ட்ரியில் வந்து BC-ADன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி ஒரு வீட்டில் ஃப்ரிட்ஜ் வருவதற்கு முன் வருவதற்கு பின் என்னென்ன நடந்ததுன்னு பார்க்கலாமா? அந்த காலத்தில் ஃப்ரிட்ஜ் இல்லாதப்போ என்ன பழக்க வழக்கம் இருந்தது அப்படின்னா, அன்றாடம் நம்மளோட தேவைக்கு சமைச்சோம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா தேவைக்கு மாவரைச்சோம். 3 வேளையும் சமையல் பண்ணுற மாதிரி இருந்தது சின்ன சின்ன அளவுகளில். ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, தேவைக்கு அதிகமாக சமைச்சு ஃப்ரிட்ஜு உள்ளே வச்சுட்டோன்னா ஒரு வாரத்துக்கு சாப்பிட்லான்ற நிலமை வந்துருச்சு. சிலர் வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை சாம்பார் வைக்கிறாங்க. இந்த வாரம் பூரா சாம்பார் தான். அதையே ஒரு குண்டானில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து ஊற்று. காலையில் சட்னி கிடையாது, இது கிடையாது, எல்லாம் 3 வேளையும் சாம்பார். சட்னியா 4 நாளைக்கு அரைச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த காலத்தில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, தேவைக்கு சமைச்சோம். தேவையான அளவு உணவுப் பொருட்கள் நம்ம வீட்டில் எப்போவுமே இருந்தது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மூலப்பொருட்களும் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிடுங்க, இதில் என்ன இருக்குது, ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றதுனால என்ன ஆகிட போகுது, கெடுதலை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அந்த நேரம் அப்படியே சமைச்சு சாப்பிட்ற அந்த உணவுப் பொருளுடைய டேஸ்ட்டும் சரி குணமும் சரி வேறங்க. அதை ஃப்ரிட்ஜில் வச்சு திரும்ப ரீஹீட் பண்ணும்போது நிறைய மாற்றங்கள் அதில் ஏற்படுதுன்றத ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. கால்சியம் தாங்க, செவத்தில் சுண்ணாம்பில் இருக்கிறதும் கால்சியம் தான், பழத்தில் இருக்கிறதும் கால்சியம் தான். ரெண்டும் ஒன்றும் சொல்ல முடியுமா? அதாவது இப்படி உணவில் இருக்கக்கூடிய மூலப்பொருட்கள் வந்து திரும்ப திரும்ப சூடு பண்ணி சாப்பிடும்போது மாறுதுன்னு நிறைய ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. எண்ணெயில் ஆரம்பித்து எண்ணெயில் சமைக்கப்பட்ட உணவு வரைக்கும் ஒரு தடவைக்கு மேலே ஹீட் செய்யப்படும் போது அதனுடைய மூலப்பொருட்களே மாறிடுதுங்க. அதுக்காக நான் உடனே உங்கள் வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜை கொளுத்திடுங்கன்னு சொல்ல வரலைங்க. ஃப்ரிட்ஜ் எத்தனையோ விஷயங்களை நமக்கு காப்பாற்றி கொடுத்துருக்கு, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. பால் இன்றைக்கி கெடாமல் இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா தேவைக்கு அதிகமாக புளிக்காத அளவுக்கு தயிரை நம்ம காப்பாற்றிக்கிறோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய வீணாக்குறோம். நிறைய பேர் வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜு உள்ள என்ன பொருள் இருக்குன்னே கவனிக்காமல் எப்பயோ அதை பார்த்துட்டு தூக்கி போடுற பழக்கம் இன்றைக்கும் இருக்குது. அது நம்ம ஒத்துக்கிட்டு தாங்க ஆகணும். ஸோ தேவைக்கு அதிகமாக நம்ம சமைக்க வேண்டாம், தேவை இல்லாத விஷயங்களை ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம். இந்த அசைவ உணவு இதை நம்ம என்ன பண்ணுறோம், இது இந்த லாக்டவுனில் ரொம்பவே நடந்ததுங்க. ஞாயிற்றுக்கிழமை லாக்டவுனா, சனிக்கிழமை சாயந்தரமே ஃப்ரீசர் ஃபுல்லாக அசைவ உணவை வச்சுட்டு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்ற லெவலில் இருந்தாங்க. தயவு செய்து அந்த மாதிரி செய்யாதீங்க. அசைவ உணவுகள் ஏற்கனவே ரொம்ப நேரம் பதப்படுத்தப்பட்டிருக்கு. அதை நீங்கள் இன்னும் ரொம்ப நேரம் குளிர்படுத்தி பதப்படுத்தி வைக்கும்போது பெரிய லெவலில் ஜெனட்டிக்கல் சேஞ்சஸ் அந்த உணவுகளில் மாறுது. ஏற்கனவே அதை ஃப்ரீஸ் பண்ணி பல இடங்கள்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறோம், மறுபடியும் ஃப்ரீஸ் பண்ணி 2 நாள் 3 நாள் வச்சு சாப்பிட்றோம். இது ரொம்பவே உடம்புக்கு கெடுதின்றத ஆராய்ச்சியாளர்கள் நிரூபித்து சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உணவை ஒரு தட்பவெட்ப நிலையிலேருந்து ஒரு டெம்பரேச்சர்லேருந்து திரும்ப அதை ஹீட் பண்ணி திரும்ப அதை கூல் பண்ணி திரும்ப அதை ஹீட் பண்ணும்போது அந்த உணவில் இருக்கக்கூடிய மூலப்பொருட்கள் வந்து கார்சினோஜென்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கேன்சர் உருவாக்கும் தன்மையுடைய மூலப்பொருட்களாக மாறுதுன்னு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. எந்த உணவு நமக்கு தேவையோ அதை மட்டும் ஃப்ரிட்ஜில் வைப்போம், அதை இன்னொரு முறை ஹீட் பண்ணி சாப்பிட்டுட்டு காலி செஞ்சுருவோம். ஃப்ரிட்ஜை தேவைக்கு மட்டும் பயன்படுத்துவோம். அது ஏதோ ஒரு டம்பிங் ஸ்டேஷன் மாதிரி பருப்பு எல்லாத்தையும் தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சு அதோட மூலப்பொருட்களை மாறும்படியாக பார்த்துக்க வேண்டாம். செய்வோமா? இந்த நாலேஜை நம்ம கற்றுக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நாலேஜை இந்த வீடியோ மூலமாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவோம், லைக் பண்ணுவோம், சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். ஸோ தட் இந்த நாலேஜ் எல்லாருக்கும் போய் சேரும். இதே மாதிரி இன்னொரு டாப்பிக்கோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் சங்கர் கணேஷ்.